வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது பகலரியான். இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஒன்றோட ஒன்று ஊடும் இரு கதைகள். 8 தோட்டாக்கள் படத்தில் அறிமுகமாகி ஜிவி மூலமாக தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தவர் வெற்றி. தொடர்ந்து CO காதல், ஜோதி, GV2, மெமரிஸ், பம்பர் என்று வித்தியாசமான கதைக்களை நாயக பாத்திரத்தில் திரைக்கதையில் ட்ரீமாக கொண்டு வந்தவர் இவர். நடித்து வரும் படம் குறைந்த பட்ஜெட்டில் தயாரான போதும் அவற்றில் இருக்கும் வித்தியாசமான கதை சொல்லவே அப்பட்டமாக ரசிக்க வேண்டும் அளவுக்கு இருக்கும். அந்த வரிசையில் இன்னொன்று இணைந்துள்ளது பகலரியான். வெற்றியுடன் அக்ஷயா, கந்தமோகன், சாய், தீனா, சாப்ளின், பாலு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் முருகன் இயக்கியுள்ளார். இந்த படம் எப்படி இருக்கிறது நாம் பார்க்கலாம். இந்த படத்தின் கதை. பகலரியான் படத்தின் கதை மிக எளிதானது. ஒருபுறம் காதலுடன் ஓடிப்போக முயற்சிக்கும் தங்கையை தேடி ஒரு ரவுடி தனது அடியாட்களுடன் சென்னை முழுக்க சுற்றித் திரிகிறான். அந்த உண்மை தனது தந்தைக்கு தெரியக்கூடாது என்று விரும்புகிறார். இன்னொரு புறம் தந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு காதலனுடன் பெங்களூருக்கு சென்று கல்யாணம் செய்து கொள்ள திட்டமிடுகிறார் ஒரு இளம்பெண். தந்தையை கொலை செய்துவிட்டு சிறையில் தண்டனை அனுபவித்துவிட்டு விடுதலையாகும் நபர்தான் அப்பெண்ணின் காதலன். தப்பான ஆளை அவ காதலிக்கிறா என்று ரவுடியிடம் சொல்கிறார் அப்பெண் தோழி. யார் சொல்கிறா? அந்த பெண்ணோட தோழி சொல்கிறாங்க. இவனை காதலிச்சா உன்னை யார்கிட்டையாவது விற்று போயிடுவான் என்று சொல்கிறாங்க அந்த இளம்பெண்ணின் தந்தை. இப்படி ஒன்றுக்கொன்று வலுவான பிணைப்புகளுடன் பயணிக்கும் இருவேறு பயணங்கள் எந்த புள்ளியும் முடிவுக்கு வராமல் சொல்கிறது இந்த பயமரியான். திரைக்கதையின் பெரும்பகுதி ஒரு நாள் இரவில் நடப்பதை வடிவச்சு இந்த படத்தை நாம் காண்பதற்கு ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் அதுவே உள்ளது. ஒவ்வொரு ரசிகர்களையும் பொறுத்து இப்படம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கனெக்ட் ஆகாத திரைக்கதை. இந்த படத்தில் வெற்றி பல மாத கால தாடி மீசையுடன் தோன்றியிருக்கிறார். அதுவே கிரேட் பாய்ஸாகவும் ரக்கெட் பாய்ஸாகவும் அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்ஷயா, கந்தமோனுக்கு வெற்றியை சுற்றி சுற்றி வளம் வருவதை தவிர வேறு வேலையே இல்லை இந்த படத்தில். அதனை அவர் பக்காவாக செய்திருக்கிறாங்க. படத்தில் இயக்குனர் முருகனும் இதில் ரவுடி சைலண்ட் எனும் பாத்திரத்தையும் நடிச்சுக்கிறாரு. அவரது தோற்றம், ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமே இந்த படத்தில் உதவியிருக்கும் சொல்லலாம். சால்ட் கோட்டாய் பாடலில் பிரபுதேவாவுடன் இணைந்து நடனமாடிய சாப்ளின், பாலு இதில் பிரபுதேவா போன்றே தோன்றியிருக்கிறாரு. சைலண்ட் பாத்திரங்கள் கையால் போயிருக்கிறாரு. சாய், தீனா இதில் இன்ஸ்பெக்டராக வர்றாங்க. ஒரு கான்ஸ்டபிளுடன் இணைந்து இரவு நேர ரோந்து பணிக்கு அவர் நடனம் ஆடும்போது காட்சி போரடிக்குது. சிறு வயதில் நடன ஆடுபவரை ஆசைப்பட்டேன் என்று அவர் காரணமாக கூறினாலும் பழைய பட பாடல்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளர் அபிலாஷ் PMI படத்தொகுப்பாளர், ஒரு பிரதீப் கலை இயக்குனர் கோபி கருணாநிதி, சண்டை பேச்சாளர் ராமகுமார் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் நிகழ்வாக இக்கதையை உருட்டியிருக்கிறாங்க. விவேக் சரோவின் பின்னணி இசை விறுவிறுப்பான படத்தை பார்க்கும்போது உணர்வையும் தருகிறது. நீ ராட்சசனோ பாடல் சட்டென்று பிடித்து போகிறது. இயக்குனர் முருகனுடன் இணைந்து விக்னேஷ் குணசேகரன் இப்படத்தில் திரைக்கதை வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. இதில் உள்ள 2 திரைக்கதையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தாலும் அது ரசிகர்கள் வழக்கமாக எதிர்பார்ப்பது போன்றே இருக்காது. இக்கதையில் எப்போது ஒன்றிணையும், எப்போது கதை இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறவங்களுக்கே அந்தளவுக்கு குழப்பமாக போயிடும். இந்த படம் வெற்றியா இல்லையா அப்படின்னு கேட்டால், கடந்த ஆண்டு வெளியான பம்பர் திரைப்படம் வித்தியாசமான திரைக்கதை கொண்டிருந்தது. அந்த காட்சியின் அனுபவம் வேறுபட்டதாக இருந்தாலும் பெருவாரியான ரசிகர்கள் அப்படம் சென்றடையலை. அதன் பிறகு வெளியான வெற்றியின் ரெட் சாண்ட்வுட் பெரிய வரவேற்பு பெறவில்லை. அப்படம் போன்றே சுமார் 2 மணி நேரத்தில் குறைவாக ஓடுகிறது பகலரியான். அவற்றைப் போலவே இப்படமும் கவனிக்க பெறாத வகையில் இந்த படம் அமைந்திருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியிலே போட்டு சொதப்பிட்டு தான் எடுத்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட மூவி இதான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தான் கொடுப்பேன். அதுதான் இந்த படம் பார்க்க வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.